பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அது ஒரு குளிர் பிரதேச நாடு. அந்த காலத்திலே இன்று இருப்பது போன்று ஒவ்வொரு வீட்டிலும் மின்சாரத்தால் இயங்கும் வாட்டர் ஹீட்டர்கள் கிடையாது. எனவே அந்த ஊரினுடைய நடுவிலே ஒரு பெரிய தொட்டியை கட்டி அங்கே சுடுநீர் காலையிலே மக்களுக்கு வழங்கப்படும். எனவே விடியற் காலையில் வேலைக்கு செல்லுகின்றவர்கள் அனைவரும் அங்கே சென்று அந்த சுடுநீரிலே குளித்துவிட்டு தங்களுடைய பணிக்கு விடிய காலையிலே செல்லலாம். இதை ஒரு பெரிய அடுப்பாக கட்டி அதன் மீது ஒரு பெரிய நீர்த்தேக்க கொப்பரையை வைத்து இந்த நிகழ்ச்சியானது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது. அதே போன்று அன்றைய காலத்தில் இன்று இருப்பது போன்று புகைப்படங்களும் கிடையாது. எனவே ஒரு நாள் அந்த நாட்டினுடைய அரசன் என்ன செய்கிறார், இவ்வளவு காலையில் விறுவிறுப்பாக மக்கள் அனைவரும் வசதியாக குளிர்ந்த சுடுநீரிலே குளித்துவிட்டு பணிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்களே, எனவே இங்கு என்னதான் நடக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் என்பதை ஆசைப்பட்ட அரசன் அதனுடைய சுரங்கத்தினுள்ளே இறங்கி அந்த அடுப்பை எரிவிடுகின்ற மனிதரை சென்று சந்திக்கிறார். எனவே அந்த மனிதன் மேலே அவனுடைய உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க அந்த கடும் அனலிலே அமர்ந்து கொண்டு அடுப்பை எரிய விட்டு கொண்டிருக்கின்றான். எனவே அரசன் அந்த மனிதனை பார்த்து, நான் தான் இந்த நாட்டினுடைய அரசன், இவ்வளவு காலையிலேயே மக்கள் அனைவரும் அழகாக குளித்துவிட்டு பணிக்கு செல்வதற்கு நீ ஒருவன் இங்கேயே அமர்ந்து கொண்டு இப்படி இந்த வேகாத நெருப்பிலே அமர்ந்து கொண்டு அடுப்பை எரிய விட்டு கொண்டிருக்கின்றாயே, உனக்கு என்ன தேவை சொல், நான் தான் அரசன், வேறு பணியிட மாற்றம் உனக்கு தேவையா சொல் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த மனிதன் சொல்லுகிறான், இவ்வளவு காலமாக நான் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இதுவரையில் எந்த ஒரு மனிதரும் என்னை வந்து சந்தித்தது கிடையாது, என்னை எப்படி இருக்கின்றேன் என்றும் யாரும் கேட்டது கிடையாது. ஆனால் அரசனாகிய நீர் முதலாக என்னை வந்து சந்தித்திருக்கின்றீர்கள், அதுவே எனக்கு பெருத்த மகிழ்ச்சி, இதைவிட எனக்கு பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று சொன்னானாம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பல்வேறு சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் விவிலியத்தின் வழியாக. எனவே இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற அழைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் பிற மனிதர்களோடு பழகி பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் பிற மனிதர்களோடு பழகி பார்ப்பது கிடையாது. மாறாக மக்கள் அவர்களை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள் அல்லது மக்களுடைய கருத்துக்களை மட்டுமே நாம் நம்பி, இவன் இப்படித்தான், இந்த பணியை செய்கின்ற மனிதர், ஒரு தனியார் பேருந்தை ஓட்டுகின்ற மனிதர் என்றால் இப்படி தான் வேகமாக ஓட்டுவார், அல்லது ஒரு லாரியை இயக்குகின்ற மனிதர் என்றால் இவர் இப்படி தான் இயக்குவார் என்று, நம்முடைய சமுதாயத்தில் ஒரு அரசியல்வாதி என்றால் அவர் இப்படி தான் இருப்பார் என்று நாம் ஒவ்வொரு பணியை செய்கின்ற மனிதரும் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாமாக ஒரு சில கோட்டைகளை நமக்குள் கட்டி வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது நாம் இப்படி மக்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை முன்வைத்து நாம் அவர்களை உற்று நோக்குகின்றோமோ, அப்பொழுது நாமும் அதே ஒரு தீய எண்ணத்தோடு தான் அவர்களை பார்க்கின்றோம். ஆனால் எப்பொழுது நாம் பிற மனிதர்களோடு பழகி பார்ப்பதற்கு நாம் அடியெடுத்து வைக்கின்றோமோ அல்லது ஆசைப்படுகின்றோமோ, அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றோமோ, அப்பொழுதுதான் அந்த மனிதருடைய உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும். அதைத்தான் என்னுடைய நற்செய்தியிலே பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுங்கசாவடியிலே அமர்ந்திருக்கின்ற மத்தேயுவை பற்றி பிற மக்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை அவர் நம்பாமல் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் மாறாக அவரிடத்தில் பழகி பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார். எனவே அவரை செல்லுகின்றார், அவரை சென்று என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். பிறகு அவருடைய வீட்டிற்கு செல்லுகின்றார், அங்கே அனைத்து மக்களுக்கும் அவர் உணவு பரிமாறுகின்றார். அப்படி ஆண்டவர் இயேசு மத்தேயுவோடு பழகி பார்க்கின்ற பொழுது அவருடைய உண்மை நிலவரத்தை அவர் கண்டுகொள்ளுகின்றார். அவருடைய உண்மை மனநிலை, அவர் எப்படிப்பட்ட நல்ல மனிதர் என்பதையெல்லாம் அவர் அங்கே அறிந்து கொள்ளுகின்றார். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கட்டும் அல்லது நாம் பணி செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு இடங்களிலே நம்மோடு பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பல நேரங்களிலே நாம் பிறருடைய முன் அனுபவத்தால் அவர்களை நாம் ஒதுக்கி வைத்து விடுகின்றோம்.
காரணம், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று பிறருடைய கருத்துகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் நாம் பழகி பார்க்க முயற்சி எடுக்க வேண்டும். நாம் பழகி பார்க்க முயற்சி எடுத்தோம் என்றால் நிச்சயம் அவருடைய உண்மை நிலைமுறை நமக்கு தெரிய வரும். அதன் பிறகு அவர்கள்தான் நம்முடைய உண்மையான நண்பர்களாகவும் இருப்பார்கள் என்பதையும் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். எனவே இந்த தவ காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம். அதன் வழியாக ஆண்டவர் இயேசுடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.